எல்லாத்துக்குமே வந்து காலேஜ் லைஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பீரியடு. ஸோ எனக்கும் இப்போதான் ரீசெண்டாக 12th முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் ஆச்சு. அதனால என்னோட ட்ரீம் காலேஜான பிஎஸ்சி காலேஜுக்கு போகணும், அங்கே அட்மிஷன் போகணும் எனக்கு ரொம்ப ஆசை. 11th இருந்தே நான் பிஎஸ்சி காலேஜ் தான் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் இருந்தேன். ஸோ இப்போ அந்த அட்மிஷன் ப்ராசஸ்ல என்னென்ன நடந்தது, என்னென்னலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், என்னென்னலாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சோ அது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி காலேஜுக்கு நான் சேரணும் ஆசைப்படுறதுக்கு காரணம் மொத்தம் 4 விஷயம் அங்கே இருக்கு. மொதல் விஷயம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக அங்கே பார்க்கும்போது அகாடமிக் சைடு ரொம்ப குட்டா இருக்கும் தான் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் நான் வந்து அங்கே ஜாயின் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்டர்டைன்மெண்ட். எப்பயுமே வந்து எஜுகேஷன் கூட என்டர்டைன்மெண்ட் இருக்கும் போது தான் அங்கே வந்து ஸ்டடீஸ்ல பிரைட்டா நம்மளால இருக்க முடியும். என்டர்டைன்மெண்ட் இல்லாம நம்ம ஃபுல்லா ஸ்டடீஸ்ன்னு காலில இருந்து நைட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் சொல்றேன் நம்மளோட ஸ்கோரிங் இன்க்ரீஸ் ஆகாது, நம்மளுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்காது. ஸோ என்டர்டைன்மெண்ட் கூடவே எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற பெஸ்ட் காலேஜ் என்னவா இருக்கும்னா பிஎஸ்சி காலேஜ் தான் பெஸ்டா இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர். ஸோ நான் வந்து பெரிய அர்பன் டவுன்லாம் வந்து வாழ்றவன்ல, ஒரு சின்ன டவுன்ல தான் நான் வந்து இருக்கேன். ஸோ வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருந்து அங்க வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஏன்னா வந்து நான் எப்படி இருந்தாலும் எதிர்காலத்துல பிசினஸ் மேன் தான் ஆக போறேன். ஸோ அதனால ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ சென்னை இல்லை கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெல் டெவலப்டு சிட்டிஸ்ல போயிட்டு எஜுகேஷன் பண்ணோம்னா அங்க வந்து நல்ல எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து கோயம்புத்தூர்ல இந்த பிஎஸ்சி காலேஜை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த 4 திங்ஸ்க்காக தான் நான் வந்து இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணது. கூடவே வந்து அப்புறம் வந்து பிஎஸ்சி காலேஜ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எல்லா அப்ளிகேஷனுமே ஆன்லைன்ல மட்டும்தான் நடக்கும். பிசிக்கலா வந்து எந்த அப்ளிகேஷன் கிடையாது. காலேஜுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வெப்சைட்லயே முடிச்சுக்கிட்டோம். அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருந்தது. மார்க், அகாடமிக் டீடைல்ஸ், அப்புறம் வந்து கம்யூனிட்டி டீடைல்ஸ், இந்த பர்சனல் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ஸோ வெரி சிம்பிளா தான் இருந்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து. ஸோ இயர்லியராகவே வந்து விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 4வது மாசமே வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருந்ததுக்குள்ள அப்ளிகேஷன் போர்ட்டல்ல. ஸோ அப்பவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எப்பெல்லாம் அப்டேட்ஸ் வருதோ இப்பயுமே பிஎஸ்சி வெப்சைட்டை வந்து அப் டு டேட்ல வச்சுட்டு ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்போ அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து. ஸோ அப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மேக் பண்ணிட்டு கவுன்சிலிங் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ என்னோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு 382 மார்க்ஸ் வந்தது. என்னோட ஸ்கூல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட் மார்க்குமே கன்சிடர் பண்ணுவாங்க ஆர்ட்ஸ் காலேஜில் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து நான் ஸ்கூலில் படித்தேன். பட் என்னன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கட் ஆஃப் இருக்குங்கிற விஷயமே எனக்கு காலேஜ் அட்மிஷன் அப்போ தான் தெரிஞ்சுது. 400 மார்க்குக்கு, அதாவது மேஜர் 4 சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மார்க்குக்கு நம்ம என்ன கட் ஆஃப் எடுக்கிறோமோ அதை வச்சுதான் வந்து நம்மளுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. ஸோ என்னோட 4 சப்ஜெக்ட் மார்க்கும் சேர்த்து 400க்கு 382 வந்து என்னோட கட் ஆஃபா இருந்தது. 400க்கு ஒரு 12 மார்க்ஸ் கம்மி. பட் என்னோட ஓவரால் ரேங்க் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1343. ஸோ 1342 மெம்பர்ஸ் 382க்கு மேலே கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி அவ்வளோ அப்ளிகன்ஸுக்கு நடுவில் தான் நானும் இருந்தேன். மொத்தம் 3 டேஸா கவுன்சிலிங் டேட்டை வந்து பிரிச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒவ்வொரு நாளும் 4 ஸ்லாட். ஃபர்ஸ்ட் ஸ்லாட், செகண்ட் ஸ்லாட் மார்னிங்ல நடக்கும், 3rd and 4th வந்து மதியானத்துக்கு மேல நடக்கும். ஸோ இப்படிதான் இருந்ததுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல எனக்கு கடைசி ஸ்லாட் தான் கிடைச்சது. இப்போ வந்து ஜேஆர்டி ஆடிட்டோரியம் அந்த பிளேஸ்ல தான் வந்து அப்ளிகேஷன் நடந்தது. ஸோ அங்க நான் போகும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கோர்சஸுமே எய்டட்ல எனக்கு சீட் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் எல்லா கோர்சஸுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எய்ம் பண்ணது வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எய்மா இருந்தது. ஸோ அங்கே போனப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் அவைலபிள் இருந்தது. சரி, ஓகே, இதான் சான்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த சந்தோஷம் தான். அப்புறம் வந்து இங்கே முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, ரிசர்வேஷன் உண்டு எப்பயுமே. கம்யூனிட்டி பேசிஸ்ல வந்து நம்மளோட ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு எங்க கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 60 சீட்டு. இந்த 60 சீட்டுமே கம்யூனிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு தனியா, மெட்ரிக்கு தனியா பிரிப்பாங்க. அது இல்லாம சயின்ஸ் குரூப் தனியா, காமர்ஸ் குரூப் தனியாவும் பிரிப்பாங்க. ஒகேஷனல் சப்ஜெக்டும் உண்டு. ஸோ ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல போனவங்க எல்லாருக்குமே வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும். அடுத்து வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10% வந்து டோட்டல் சீட்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் உண்டு. 90% வந்து மெட்ரிக் சிலபஸ்க்கு. கம்யூனிட்டி பேசிஸ்ல எல்லா காலேஜிலும் நடக்கிற மாதிரி காமனான விஷயம் தான் இங்கேயும் நடந்தது. காலேஜ் அட்மிஷன் வந்து கிடைச்சது. ஸோ பெர்ஃபெக்டா கிடைச்சதுக்கு அப்புறம் ஓகே, நம்ம ட்ரீம் காலேஜ்ல வந்து அட்மிஷன் கிடைக்கிற ஒரு ஃபீலிங்கோட காலேஜ் விட்டு நான் வெளில வந்தேன். நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்து போஸ்ட் பண்றேன்.